கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மலை பிரசங்கம் என்கிறதான 5ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம் என்பது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நன்றாக தெரியும். அதில் ஆண்டவர் அநேக காரியங்களை தெளிவாகவும் எளிமையாகவும் ஒரு நெறி நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எடுத்துக்காட்டான பல காரியங்களை கடவுள் சொல்லி கொடுத்திருக்கின்றார். அவற்றில் மிக முக்கியமான ஒன்று இப்பொழுது வாசித்த வசனம். அவற்றில் என்ன எழுதியிருக்கிறது? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பிறரிடத்தில் நாம் இரக்கம் காண்பிக்கிறோம் அல்லவா? அவர்கள் மீது ஒரு பரிவு காண்பித்து அவர்களுடைய குறைவுகளிலே, அவர்களுடைய தேவைகளிலே, அவர்களுடைய அவசரத்தில் இதோ உங்களுக்கு நான் உதவ முன் வருகிறேன் என்று சொல்லி நாம் போய் நிற்கிறோம் அல்லவா? அது பொருளாதாரத்தில் சம்பந்தமான உதவியாக இருக்கலாம், அல்லது சரீர பிரகாரமாக நாம் செய்கிற உதவியாக இருக்கலாம். அது அளவு எவ்வளவு என்பது அல்லவே அல்ல. அது சிறிய உதவியா பெரிய உதவியா என்பது அங்கே முக்கியம் அல்ல. அந்த நேரத்திற்கு இதோ நான் உங்களுக்கு துணையாக நிற்கிறேன் என்று சொல்லி போய் அவர்களுக்கு உதவி செய்கின்றோமே. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பாக்கியவானாக இருக்கிறாய், நீ பாக்கியவானாக இருக்கிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனாக, கடவுளுடைய பார்வையில் நீ அன்பையும் இரக்கத்தையும் பெற்ற ஒரு மனிதனாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் மிக அற்புதமாக அப்படிப்பட்ட இரக்கம் பாராட்டுகிற மனிதர்களை மெச்சிக்கொள்வதை, புகழ்ந்து பேசுவதை, அங்கீகரிப்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு நின்றுவிடவில்லை. ஆண்டவர் திரும்ப என்ன சொல்லித் தருகிறார்? அப்படிப்பட்ட மக்கள், இரக்கம் பாராட்டுகின்ற அந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன நடக்குமாம்? அவர்களுக்கு இரக்கம் உண்டாகும், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர்களுக்கு தேவையான அவசரத்தின் நேரத்தில் பிறரிடத்தில் இருந்து தானாக உதவி வந்து சேரும். ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கிராமத்தில் கூட அப்படித்தான் சொல்லுவார்கள். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே வளரும் என்று சொல்லுவார்கள். அதற்கு அநேக விளக்கங்களை ஒவ்வொருவரும் சொன்னாலும் கூட, நான் பிறருக்கு உதவியாக இருக்கும் பொழுது நம்முடைய அவசரத்தில் நமக்கு உதவி தானாய் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். எனக்கு நான் வளர்ந்து வருகிற காலத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த நேரத்தில் அந்த அருமையான தாசன் அடிக்கடி சொல்லுவார், இறைக்கின்ற ஊற்று தான் சுரக்கும் என்று சொல்லி. நாம் தண்ணீரை இறைக்க அந்த ஊற்றிலிருந்து புதிய தண்ணீர் உண்டாகி கொண்டே இருக்கும். நாம் பிறருக்கு இரக்கம் பாராட்ட, நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு உதவிகள் தேடி வரும், நமக்கு இரக்கம் வந்து சேரும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது மனிதர்கள் சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவரும் அதைத்தான் சொல்லி தருகிறார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற நாட்களில் என்ன செய்கின்றோம், செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அநேகர் நமக்கு லாபம் இருக்கிறதா என்று லாபத்தை கருதி தங்களுடைய பணிகளை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது இதிலிருந்து எனக்கு என்ன லாபம் உண்டாகும் என்று எதிர்பார்த்து செய்கின்றவர்கள், வேதத்தில் அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுளத்திலிருந்து எந்த ஒத்தாசையும் வராது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கைமாறு கருதாமல் உதவி செய்கிறவர்கள், இன்னும் யார் நமக்கு திரும்பி கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது கடவுளிடத்திலே இருந்து நமக்கு ஒத்தாசை, கடவுளிடத்திலே இருந்து நமக்கு உதவி, கடவுளிடத்திலே இருந்து கிருபை நமக்கு உண்டாகும். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பேச்சில் அல்ல,
பலத்தில் இருக்கிறது. பரிசுத்தத்தை பற்றி பேசுவதும் வாய்க்கு வாய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லுவதனால் நான் கிறிஸ்தவன் அல்ல. கடவுளுடைய அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதினாலே, பிறருக்கு இரக்கம் பாராட்டும் பொழுது கடவுள் சொல்லுகிறார், நான் உனக்கு இரக்கம் செய்வேன். இது குறித்து அநேக காரியங்களை நாம் பேச முடியும். அநேக காரியம், நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் இரக்கம் பாராட்டுவோம், இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையிலும் இரக்கத்தை பாராட்டி நம்மை சகல விதத்திலும் கிருபை புரிந்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.